கண்ணியமானவர்களே, ஓர் இஸ்லாமியன் சுவனம் என்கிற இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். நாம் சுவனம் செல்ல வேண்டுமானால் முழுமையான முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமான் கொண்ட விசுவாசிகளை அழைத்து சொல்லக்கூடிய வசனங்களிலே ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அந்த ஷைத்தான் அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். முழுமையான முஸ்லிம் என்று சொன்னால் என்ன என்று நாம் பார்க்கிற போது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழுகிற போதுதான் முழுமையான முஸ்லீமாக நாம் ஆக முடியும். முழுமையான முஸ்லீமாக நாம் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று சென்று நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இரண்டு விதமான நிலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒன்று சுவனவாதிகளினுடைய நிலை, மற்றொன்று நரகவாதிகளினுடைய நிலை. சுவனவாதிகளினுடைய நிலைகளை இந்த உலகத்திலே பெற்று நாளை மறுமையிலே சுவனத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் முழுமையான முஸ்லீமாக நாம் ஆக வேண்டும். அப்படியானால் நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கையினுடைய அந்த இலக்கு என்பது ஒரு முஸ்லீமுக்கு அவன் சந்திக்க இருக்கிற சுவனமாக இருக்க வேண்டும். அந்த சுவனத்தை நாம் அடைய வேண்டுமானால் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது நல்லவர்களாக அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால், நல்லவர்களாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமானால், அதற்கு முதலில் நமக்கு மார்க்கத்தை பற்றிய அறிவு, அதனுடைய ஞானம் தேவை. மார்க்க அறிவில்லாமல், இஸ்லாத்தை பற்றிய ஞானம் இல்லாமல், அதனுடைய கல்வியை நாம் தெரிந்து கொள்ளாமல் நிச்சயமாக முழுமையான முஸ்லீமாக நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதன் மூலமாக நம்மால் சுவனத்தை அடைய முடியாது என்கிற போது மார்க்கத்தை பற்றிய அறிவு, அதை அறிந்து கொள்ள வேண்டுமே என்கிற அந்த தேடல் அதிகமாக நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மார்க்க அறிவை நாம் பெற்றதின் மூலம், அதன் மூலமாக நாம் பெற்றிருக்கிற அந்த மார்க்க ஞானத்தின் மூலமாக அமல் செய்கின்ற மக்களாக இருக்கிற போதுதான் நாம் எந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த சுவனத்தை நம்மால் அடைய முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று அதனை பிறருக்கும் யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களே உங்களில் சிறந்தவர் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். இன்றைக்கு எந்த அளவுக்கு அதில் ஆர்வமுடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்படி சொன்னான், ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன், யாராவது ஒரு சிலராவது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்ல வேண்டாமா என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்படியானால் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வப்படுத்துகிறது இஸ்லாம். மார்க்க விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எந்த அளவுக்கு ஆர்வமுடையவர்களாக நாம் இருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்கள், அநேகமான மக்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பெரியவர்களாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
வாட்ஸ்அப், பேஸ்புக் அதில் காட்டுகின்ற அந்த ஆர்வத்தை, சினிமாவினுடைய மோகம் அதில் காட்டுகின்ற அந்த ஆர்வத்தை, இன்றைக்கு மார்க்க சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகள் அதில் ஈடுபடுகிறார்களா? மார்க்க பயான்களை கேட்பதற்கோ, குரானை எடுத்து ஓதுவதற்கோ, ஹதீஸ்களை படிப்பதற்கோ இன்றைக்கு ஆர்வமுடைய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா? நாம் மார்க்க விஷயங்களை, பயான்களை கேட்கிற விஷயங்களில் ஆர்வமுடையவர்களாக எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய பிள்ளைகள் சிலர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய குடும்பத்து பிள்ளைகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவங்கள ஒரு ரூம்ல விட்டுட்டு நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுடைய கையில குரானை கொடுக்கிறோம், ஹதீஸினுடைய அந்த புத்தகங்களை, கிதாபுகளை கொடுக்கிறோம். கொடுத்துட்டு, எப்பா உனக்கு 1 மணி நேரம் டைம் தாரேன், 1 மணி நேரம் உனக்கு நான் டைம் தாரேன், நீ இந்த குரான்ல இருக்கக்கூடிய இந்த சின்ன சூறாவை நீ மனப்பாடமாக்கிடு, இல்ல இத்தனை பக்கத்தை நீ ஓதிரு, இந்த 1 மணி நேரம் முழுவதும் நீ குரானை ஓதிக்கிட்டே இருக்கணும், ஹதீஸ படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுடைய கையில் குரானையும் அல்லது ஹதீஸ் புத்தகங்களையும் கொடுத்து விட்டு நாம் ரூமினுடைய கதவை தாளிட்டு விட்டு செல்லுகிறோம். யாரும் இல்லை, அந்த பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த 1 மணி நேரம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் குரானை மட்டும்தான், ஹதீஸை மட்டும்தான் படித்து கொண்டு ஓதிக்கொண்டிருப்பார்களா என்று நாம் பார்க்கிற போது நிச்சயமாக இல்லை. ஒரு 5 நிமிஷம் அல்லது கூடி போனா 10 நிமிஷம் அந்த குரானை நம்முடைய பிள்ளைங்க ஓதுவாங்க. ஹதீஸினுடைய புத்தகத்தை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேணா படிப்பாங்க. ஒரு சூறாவை ஒரு 5 நிமிஷம் வேணா ஓதுவாங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு அவங்க தங்களுக்குள் விளையாட ஆரம்பித்து விடுவார்களே தவிர அவங்க ஓத மாட்டாங்க, ஹதீஸை எடுத்து படிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆர்வம். கதவை திறந்து என்ன குரானை ஓதினீர்களா, ஹதீஸ்களை படித்தீர்களா என்பதாக கேட்டா, இல்ல எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என்று சொல்லுவார்களே தவிர முழுமையாக நாம் கொடுத்த அந்த 1 மணி நேரத்திற்கு அந்த குரானையும் ஹதீஸையும் படிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளோ நாமோ இல்லை. அதே நேரத்துல அதே நம்முடைய பிள்ளைகளிடத்துல ஒரு செல்போனை கொடுத்து, அதுவும் 5G நெட்வொர்க்கோட அந்த பிள்ளைகளுடைய கைகள்ல கொடுத்து, இன்னும் யூஸ் பண்ணிக்கப்பா, உனக்கு 1 மணி நேரம் டைம் தாரோம், எவ்வளவு முடியுமோ நீ யூஸ் பண்ணிக்கோ, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கரெக்டா அதை வாங்கிடுவேன் என்பதாக சொல்லி நாம் கதவை தாளிட்டு விட்டோம் என்று சொன்னால், அந்த 1 மணி நேரம் முழுவதும் அவர்கள் அந்த செல்போனில், அந்த இணையதளத்தில் என்ன அவர்கள் உபயோகப்படுத்த முடியுமோ எல்லாவற்றையும் 1 மணி நேரம் முழுவதும் உபயோகப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்பது மாத்திரமல்ல, கதவை திறந்து என்னப்பா என்ன பண்றீங்க என்பதாக கேட்டா, உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க அந்த செல்போனை கையில தாங்க என்று நாம் வாங்கினோம், கேட்டோம் என்று சொன்னால், என்னன்னா அதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிருச்சா, இப்பதானே நீங்க தந்துட்டு போன மாதிரி இருக்குது, இப்பதானே நாங்க ஒரு சினிமாவை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிற, பாதி தானே டவுன்லோட் ஆயிருக்குது, கொஞ்ச நேரம் தானே இந்த கேம் விளையாண்டு கொஞ்ச நேரம் தானே ஆச்சு, அதுக்குள்ளேயும் நீங்க வந்துட்டீங்களே என்று ஏதாவது சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் தாருங்கள் என்று கேட்பார்கள் என்று சொன்னால், அந்த அளவுக்கு அந்த செல்போனை உபயோகப்படுத்துவதில், இணையதளத்தை உபயோகப்படுத்துவதில், பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் நேரம் செலுத்துவதில் காட்டுகிற ஆர்வம் என்பது அபரிவிதமான ஆர்வமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மார்க்க சம்பந்தமான விஷயங்களை பார்ப்பதற்கோ, அதை கேட்பதற்கோ, அதை படிப்பதற்கோ நாம் நேரம் கொடுத்தோம் என்று சொன்னால், அதில் மிக மிக ஆர்வத்தில் குறைவானவர்களாக, தொடர்பே இல்லாத மக்களாகத்தான் இன்றைக்கு அநேகமான மக்கள் இருந்து கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நவீன காலம் என்று சொன்னால், அன்றைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலம், இந்த மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு ஆர்வமுடையவர்களாக அந்த காலத்து இளைஞர்கள், பிள்ளைகள் இருந்தார்கள் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில இளைஞர்கள் வருகிறார்கள். தங்களுடைய வீடுகளிலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாடம் கற்பதற்காக வேண்டி, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தவர்கள். வந்த அந்த இளைஞர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மண்டியிட்டு தான் படிக்கிறார்கள். படித்தவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாட்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தார்களை அவர்கள் விட்டு அவர்கள் ரசூலோடு தங்க ஆரம்பித்து விட்டார்கள். 20 நாட்கள் ஓடிவிட்டது. ஒன்றல்ல இரண்டல்ல,
தன்னுடைய வீட்டிலிருந்து வந்தவர்கள், தன்னுடைய பெற்றவர்களை விட்டுவிட்டு, குடும்பத்தார்களை விட்டுவிட்டு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து இருந்த அந்த இளைஞர்கள் 20 நாட்கள் ஓடிவிட்டது. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் அவங்க சின்ன பிள்ளைங்க, அந்த தன்னுடைய குடும்பத்தினுடைய தேட்டம் அவருடைய முகத்தில் தெரிந்தது. எங்கே ரசூலிடத்தில் அதை நாம் வெளிப்படுத்தினால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை வீட்டிற்கு செல்லுங்கள் என்பதாக சொல்லிவிடுவார்களோ என்று எண்ணிய அந்த தோழர்கள் யாரும் அதை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர்களுடைய முக ஜாடையை வைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். இவர்களுக்கு வீட்டினுடைய தேட்டம் வந்து விட்டது. மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் நம்மோடு, வீட்டிலிருந்து வந்தவர்கள் 20 நாட்கள் இங்கே நம்மோடு தங்கிவிட்டார்கள், இதற்கு மேலும் இவர்கள் இங்கே இருக்க வேண்டாம், வீட்டிற்கு அனுப்பிவிடலாம் என்று முடிவு செய்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் என்னோடு இருந்தது போதும், நீங்கள் கற்ற செய்திகளை உங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே போய் சொல்லுங்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஜிஊ இலா அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் திரும்பி செல்லுங்கள். ஃபகூனு ஃபீஹிம், நீங்கள் என்னோடு இருந்தது போதும், உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள். அவர்களிடத்திலே போய் வஅல்லிமு வமுரூஹும், என்னிடத்தில் எதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அதை அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். வஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி நீங்கள் தொழ பார்த்தீர்களோ அதே போல நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வைதா ஹலரத்தி ஸலாத்து ஃபல்யுஅذின் லக்கும் அஹதுக்கும், தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் வாங்கு சொல்லுங்கள். வல்யுஅம்மிக்கும் அக்பருக்கும், யார் நல்ல தொழ வைக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ, முதியவர்களாக பெரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இமாமாக நின்று தொழ வைக்கட்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த இளைஞர்களை, அந்த தோழர்களை தங்களுடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்து இளைஞர்களாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஆர்வமுடையவர்களாக மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ரசூலினுடைய அந்த ஹதீஸை நாம் கேட்க வேண்டும், குர்ஆனினுடைய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமுடையவராக அவர்கள் இருந்தார்கள். அதற்காக வேண்டி அங்கே அவர்கள் தங்கினார்கள். இன்றைக்கு மார்க்க கல்வியின் ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நடந்து கொள்கிறோம், நம்முடைய மனோநிலை எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது, சிறுவர்களாக இருந்தால் அவங்களே சின்ன பிள்ளை, அவன் போய் என்னத்த பயான் கேட்க போறான், அவனுக்கு மார்க்கத்தை இப்போ தெரிஞ்சு என்ன செய்ய போறான், அவனுக்கு என்ன வயசு ஆயிருச்சு, அவனே ஏழாமையில இருக்கிற புள்ள, படிக்கிற புள்ள இல்ல, ஸ்கூலுக்கு போற புள்ள, அவனுக்கு என்ன பயான் கிடக்குது என்று நாமே அந்த சிறு வயது பிள்ளைகளை தட்டி விடுகின்ற மனோநிலை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இளைஞர்களை குறித்து நாம் பேசுகிற போது அவனே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், படிக்கிற வயசு, படிக்கிற நேரத்துல அவன் படிக்காம இந்த மாதிரி மார்க்க சம்பந்தமா போனான்னா அவனுடைய பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் சம்பாதிக்க வேண்டாமா, வியாபாரம் பண்ண வேண்டாமா, பிசினஸ் பண்ண வேண்டாமா என்றெல்லாம் சொல்லுகின்ற நிலைகளையும் இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே பார்க்கிறோம். அந்த இளைய பருவத்தை தாண்டிய ஒரு வயது வந்து விடுகிறது என்று சொன்னால் அந்த நேரத்திலேயாவது மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கேட்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்களா என்று சொன்னால், இது தொழில் பண்ற நேரம், இது வியாபாரம் செய்யற சமயம், குடும்பத்தை அவன் கவனிக்க வேண்டாமா, வீட்டுல அவனுக்கு வேலை இல்லையா என்றெல்லாம் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி பயான்களாக இருக்கட்டும், மார்க்க சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், அதிலிருந்தும் விலகி நிற்கிற சமுதாய மக்களாக இன்றைக்கு அநேகமான சமுதாய மக்களுடைய நிலையை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக எந்த அளவுக்கு அவர்கள் ஆர்வம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னை பொறுத்தவரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் ஒருவரிடத்தில் இருக்கிறது என்பது எனக்கு தெரிந்தால் உடனே அவரை பார்ப்பதற்காக வேண்டி நான் சென்று விடுவேன். அவரை பார்த்து அவர் இருந்தாருன்னு சொல்லி சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த இந்த செய்தி உங்களிடத்தில் இருப்பதாக நான் அறிந்தேனே என்பதாக கேட்டு அவர்களிடத்திலே இருந்து அந்த மார்க்க சம்பந்தமான அந்த செய்தியை தெரிந்து கொண்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் வந்து விடுவேன் என்பதாக சொல்கிறார்கள். அப்படி போய் பார்க்க போன இடத்துல அந்த மனிதர் இல்லை, அவர் வெளியூருக்கு போயிருக்கிறாரு, ஆள் இல்லைன்னு சொல்லி சொன்னா
அவர் வருகிற வரைக்கும் நான் அவருக்காக வேண்டி காத்திருப்பேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சில சமயங்களில் இருட்டிவிடும், அவர் வருவதற்கு தாமதமாகிவிடும், நான் அங்கே இருந்து இடத்தை காலி செய்து சென்று விட மாட்டேன், அங்கேயே நான் ஒரு போர்வை கொண்டு செல்வேன், அந்த போர்வையை போர்த்தி அவருடைய வீட்டிற்கு முன்னாலேயே நான் படுத்துக் கொள்வேன் என்பதாக சொல்கிறார்கள். புழுதி, காற்று எல்லாம் வீசும், தூசிகள் எல்லாம் என்னுடைய மேலே பறந்து விழும், எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு கிடப்பேன். ஒரு கட்டத்தில் அந்த வீட்டுக்காரர் வருவாரு, வந்து என்னிடத்தில் கேட்பார், இப்னு அப்பாஸ், நீங்கள் ஏன் என்னை தேடி வர வேண்டும், சொல்லிவிட்டால் உங்களிடத்தில் நான் ஓடோடி வந்திருப்பேனே என்பதாக சொல்வார். அப்பொழுது நான் அவரிடத்தில் சொல்வேன், இல்லை இல்லை, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி உங்களிடத்தில் இருப்பதாக நான் அறிந்தேன், அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் தான் வர வேண்டும், தவிர நீங்கள் என்னை தேடி வரக்கூடாது. எனவேதான் அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நான் ஓடோடி வந்து காத்து கிடக்கிறேன் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அந்த ஹதீஸை அவரிடத்திலிருந்து பெற்றுச் செல்வார்கள் என்று சொன்னால் எவ்வளவு மார்க்கத்திலே ஆர்வமுடையவர்களாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு இந்த ஆர்வம் இருக்கிறதா? கையில் செல்போன் இருக்கிறது, இணையதளத்தினுடைய வசதி நம்மிடத்திலே இருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பல மைல்கள் தூரம் நடந்து போய் அந்த கல்வியை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏதாவது ஒரு செய்தியை அறிந்து கொள்ள வேண்டுமானால் காத்து கிடந்தேன் என்பதாக சொல்கிறார்கள். ஒரு ஹதீஸை பார்ப்பதற்கோ, குர்ஆனினுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கோ, மார்க்க சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கோ இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் காத்து கிடக்கக்கூடிய நிலை இந்த சமூக இன்றைய மக்களுக்கு இல்லை. நம்முடைய கையிலே செல்போன் இருக்கிறது, இணையதளத்தினுடைய வசதி இருக்கிறது, குர்ஆனினுடைய வசனங்கள் எதை பார்க்க வேண்டுமானாலும் குர்ஆன் நம்முடைய கையில் இருக்கிறது, உடனே நம்மால் பார்த்து கொள்ள முடியும். ஹதீஸை தேடி பார்க்க வேண்டுமானால் உடனே நம்மால் நினைத்த ஹதீஸை, அதனுடைய சம்பவங்களை நம்மால் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் அதில் ஆர்வமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. சொல்ல போனால் இன்றைக்கு சமுதாய மக்களிடத்திலே வாசிக்கிற ஆர்வம் என்பதை இல்லாமல், வாசிக்கிற பழக்கமே இல்லாமல் போய்விட்ட நிலையை பார்க்கிறோம். எல்லாம் அவசரகதியில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு உலகமாக இன்றைக்கு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லாம் அவசரம், ஸ்பீடான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படித்த காலங்கள் இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு யாருமே புத்தகத்தை வாங்குறது இல்லை, படிக்கிறதும் இல்லை என்கிற ஒரு நிலையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹதீஸ் புத்தகங்களை வாங்கி படிக்கிற நிலை இன்றைக்கு இல்லாமல் போய்விட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏன், ஒரு ஃபேஸ்புக்ல செய்திகள் போட்டா கூட மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு பக்கத்துக்கு மேல அந்த செய்தி வந்து சீமோர் அப்படின்னு வருதுன்னா, இன்னும் பார்க்க அப்படின்னு வருதுன்னா, அதெல்லாம் தட்டி கீழே போய் பார்க்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு செய்தி ஒரு பக்கத்திற்கு மேலாக இருக்கிற போது மக்கள் சொல்லுகிற செய்தி என்னன்னா, ஆலிம்சா இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு மேலெல்லாம் செய்தி இருக்கக்கூடாது, ஸ்டேட்டஸ் அளவுக்கு தான் இருக்கணும், ஒரு 2 வரி இருக்கலாம், 3 வரி இருக்கலாம், அவ்வளவுதான், அதுக்கு மேல எல்லாம் போகக்கூடாது, யார் இந்த காலத்துல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கா என்று கேட்கக்கூடிய ஒரு அவசர காலத்திலே, ஒரு பேஸ்புக் வாட்ஸ்அப்பினுடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே ஷார்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு பக்கத்துக்கு மேல படிக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஸ்டேட்டஸ் அளவுக்குத்தான் பயானு கூட இருக்கணும். பயான் அது ஒரு 40 நிமிஷம் 35 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் இவ்வளவு பெருசா போடுறீங்க, இதெல்லாம் யார் உட்கார்ந்து முழுமையா கேட்க போறா, யாரு கேட்கிறா, அதனால நீங்க ஷார்ட்ஸ்ல போடுங்க, ஒரு 10 நிமிஷமா கட் பண்ணி போடுங்க எல்லாம் சொல்லி ஸ்பீடா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையான ஒரு காலத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் ரொம்ப மிக மிக கம்மியான குறைவான ஒரு கால சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு ஸ்பீடா உலகம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளுடைய கையில ஒரு 2G போனை கொடுத்து நீ வச்சுக்கடா யூஸ் பண்ணு என்பதாக சொல்லி கொடுத்தோன்னு சொன்னா, அந்த போனை அப்படியே நம்ம மூஞ்சிலே விட்டு எறிவான். 2G போனா 5G ஒழுங்கா வரமாட்டேங்குதுன்னு சொல்லி நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். 5G போய்கிட்டு இருக்கிற நேரத்துல 2G போனை கொண்டு போய் கொடுக்குறீங்களே, இப்படி சுத்திக்கிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு ஸ்பீடா இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கால சூழ்நிலை மிக வேகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு பாருங்க, ஒரு மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மெசேஜ் கூட ரொம்ப ஸ்பீடா அனுப்பக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் டைப் பண்ற நிலைகளை பார்க்கிறோம். ஷேம் டு யூ அப்படின்னு போடணும்னா யூ அப்படிங்கிறதுக்கு YOU போடணும் இல்லையா, அப்படிலாம் இல்லாம யூ மட்டும் போட்டா போதும். யூ அப்படின்னு 3 எழுத்து போடுறதுக்கு கூட தயாராக இல்லை. ஓ மை காட் என்று போடுவார்கள்.
அதுக்கு ஓமை காட்லாம் அந்த அளவுக்கு பெருசா போடுற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல. OMG முடிஞ்சு போச்சு. ஒரு ரெண்டு வார்த்தை தான் ஓகே அப்படிங்கிறது. அந்த ஓகே என்று 2 வார்த்தைகளை போடுவதற்கு கூட நம்மளால முடியல. கே என்று போட்டால் ஓகே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு மிக வேகமான ஒரு அவசரமான ஒரு இணையதளத்தினுடைய ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மார்க்க சம்பந்தமான விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வமற்றவர்களாக இன்றைய சமுதாய மக்கள் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். அங்கே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள். நம்மை போன்றவர்கள் அல்ல, நாமெல்லாம் நாம் நினைத்த நேரத்தில் நமக்கு உணவு கிடைக்கிறது, நாம் உண்ணுகிறோம், நம்முடைய உடல்நிலைகளை நாம் கவனித்துக் கொள்கிறோம். அதுபோக எவ்வளவோ நேரங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதையும் மீறி நமக்கு எவ்வளவோ நியாமத்துகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். எல்லா நியாமத்துகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மார்க்க சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்வது என்று சொன்னால் நமக்கு கசப்பாக இருக்கிறது. சுபுகினுடைய தொழுகைக்காக வேண்டி வருகிறோம். நம்முடைய பள்ளிவாசலில் தப்சீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆயத்தை சொல்லி அதற்கான அர்த்தங்கள் விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிடத்திற்குள் தான் அந்த நேரம் ஆகும். அந்த நேரம் கூட செலவழிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. அதைவிட அவசரமான நிறைய வேலைகள் எங்களுக்கு இருக்கிறது, எல்லாம் தெரிஞ்சதுதானே என்பதை போல எழுந்து செல்லக்கூடிய நிலையில் இருக்கிற மக்களைத்தான் இன்றைய கால சூழ்நிலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நிஅமத் அவர்களுக்கு வசதி வாய்ப்பை பொறுத்தவரையில் குறைவாக தான் இருந்தது. வறுமையில் இருந்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. வறுமையில் இருந்த அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வறுமையில் இருந்தாலும் மார்க்கத்தினுடைய தேட்டம் அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தது. எந்த நிலையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய வறுமை இருந்தது என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்னை கடந்து செல்வார்கள். உடனே நான் அபூபக்கர் இடத்திலே போய் இந்த குர்ஆனினுடைய வசனத்திற்கான விளக்கம் என்ன என்பதாக கேட்பேன். அவர் சொல்லிவிட்டு செல்வார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள். இந்த ஹதீஸுக்கான விளக்கம் என்ன என்பதாக நான் கேட்பேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு செல்வார்கள். இந்த குர்ஆனுக்கான அர்த்தமும் இந்த ஹதீஸுக்கான விளக்கமும் எனக்கு ஒன்றும் தெரியாததல்ல, நான் தெரிந்திருந்தேன் என்பதாக சொல்கிறார்கள். தெரிந்தும் நான் ஏன் உமரிடத்திலும் அபூபக்கரிடத்திலும் அவர்கள் என்னை கடந்து செல்கிற போது போய் கேட்பேன் என்று சொன்னால் வறுமைதான் காரணம் என்பதாக சொல்கிறார்கள். என்னுடைய வறுமைதான் காரணம். அப்படி கேட்கிற பொழுது அவர்களிடத்திலே பேசுகிற போது அவர்கள் என்னிடத்தில் அதற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு, அபூ ஹுரைரா என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் சாப்பிடுவதற்காக, அபூ ஹுரைரா என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் சாப்பிடுவதற்காக, தண்ணீர் அருந்துவதற்காக என்று அபூபக்கரோ உமரோ என்னை அழைத்து விட மாட்டார்களா என்கிற எண்ணம் தான் அவர்களிடத்தில் போய் அதற்கான கல்வியை விளக்கத்தை என்னை கேட்க வைத்தது என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு வறுமையுடையவர்களாக பசியில் வாடக்கூடியவர்களாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, அவ்வளவு வறுமை இருந்தும் அவ்வளவு பசி இருந்தும் இந்த சமுதாயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமான ஹதீஸை அறிவிப்பு செய்தவர்கள் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்திலேயே அது ஒரு விமர்சனமாக வந்தது. சில சஹாபாக்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலேயே போய் கேட்டார்கள், அபூ ஹுரைரா நீங்கள் மற்றவர்களை விட அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறீர்களே, அது எப்படி என்பதாக கேட்டார்கள், விமர்சனம் செய்தார்கள். அப்பொழுது அந்த விமர்சனத்திற்கான பதிலை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொன்னார்கள். நான் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறேன் என்பதாக நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள். நான் அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்நாளின் அதிகமான பகுதிகளை நான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கழித்தேன். எப்பொழுதும் நபியோடு இருப்பேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த மார்க்க கல்வியை நான் கற்றுக்கொள்வேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு மனன சக்தியை அதிகமாக ஆக்கி கொடுத்திருந்தான். எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த மனன சக்தியின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அந்த ஹதீஸை கேட்டு அப்படியே நான் மனனம் செய்து கொள்வேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய தேட்டமுடையவர்களாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இருந்த அந்த மரண சக்தி இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள் என்று சொன்னால் அதை அப்படியே மரணம் செய்து இந்த சமூகத்திற்கு ஏராளமான ஹதீஸ்களை நான் கொடுத்தேன். அதற்கு காரணம் நபியினுடைய சமூகத்தில் நான் இருந்தேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்களே. இன்றைக்கு நம்முடைய மரண சக்திகள் எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எந்த அளவுக்கு பலகீனமானவர்களாக நாம் இருக்கிறோம் தெரியுமா? இன்றைக்கு ஜும்மா தொழுகை முடிஞ்சு போகிற போது இன்னைக்கு அசரத்து பயான் எப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் சொல்லுவாரு, எப்பவும் போலதான் பேசினாரு, நல்லா பேசுறாரு, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பேசினாரு, ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்படி என்ன பேசினாருன்னு அடுத்த கேள்வியை கேட்டா அவர் என்ன பேசுறாரு? எப்பவும் போல அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறாரு. அப்ப அல்லாஹ் ரசூலை பத்தி தான் பேசுவாங்க, வேற யாரை பத்தி பேச முடியும்? அல்லாஹ் ரசூலை பத்தி தான் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டா குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதான் பேச முடியும், தௌராத் இன்ஜிலையா பேச முடியும் அப்படின்னு வேற என்னப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஏதோ சொன்னாரு விடுங்க ஆள என்று அவர் ஓடதான் பாப்பார தவிர என்ன சொன்னோம் அப்படிங்கிற செய்தியை கூட முழுமையாக சொல்ல முடியாத அளவுக்குத்தான் இன்றைக்கு நம்முடைய மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கேட்பதற்கான அந்த ஆர்வமும் மனன சக்தியும் நமக்கு இருக்கிறது என்கிற போது மார்க்க சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்வதில் நாம் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். அப்படி மார்க்க சம்பந்தமான விஷயங்களில் நாம் ஆர்வம் காட்டினால், அதை கேட்டு நாம் அமலுக்கு அதை கொண்டு வந்தால், அதன் மூலமாக அதனால் ஏற்படுகிற பயன் என்ன? நாம் இந்த உலகத்தில் வாழ்வதனுடைய நோக்கம் என்னமோ, எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த இலக்கை, அந்த சுவனத்தை அதன் மூலமாக நம்மால் அடைய முடியும். இதுதான் விஷயம். நாம் சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம சும்மா முஸ்லிமா பிறந்துட்டா மட்டும் சுவனத்துக்கு போயிட முடியாது. அதுதான் என்னுடைய உங்களுடைய இலக்கு என்று சொன்னால் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் காட்ட வேண்டும். அதை கேட்டு நாம் அமல் செய்ய வேண்டும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா எந்த சுவனத்தை நமக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்றானோ அந்த சுவனத்துக்கு நம்மால போக முடியும் என்கிற போது மார்க்க சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் என்பது அது நிரந்தரமானதல்ல. மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டான, எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயமாக இருக்கிறது என்கிற போது அந்த மரணத்திற்கு பிறகு உண்டான அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாம் எதனை சேகரித்து வைத்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் நாம் மரணித்து செல்கிற போது இந்த உலகத்தில் யாருக்காக வேண்டி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த குடும்பத்தார்கள் நம்மோடு வரப்போவதில்லை. நாம் எந்த வீட்டை இங்கே பங்களாக்களை கட்டி வைத்திருக்கிறோமோ அந்த பங்களாக்களும் வீடுகளும் நம்மோடு வரப்போவதில்லை. எந்த நட்பு வட்டாரத்தோடு சுற்றி கொண்டிருக்கிறோமோ அந்த நட்பு வட்டாரம் நம்மோடு வரப்போவதில்லை. எந்த பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்து நம்முடைய நேரங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் நாளை கபருக்கு நம்மோடு வரப்போவதில்லை. இந்த உலகத்தில் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்மோடு வருவது நாம் செய்த அந்த நல்ல அமல்கள் தான் நம்மோடு வரும் என்கிற போது எந்த அளவுக்கு மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த சுவனத்தை பெறுவதற்காக வேண்டி நல்ல அமல்களை நாம் செய்திருக்கிறோம். கொஞ்சம் ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சுவனத்தை பெற வேண்டும் என்பதற்காக அந்த சஹாபாக்களுடைய ஆர்வம் எப்படி இருந்தது என்பதை பார்த்து அதிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற சபை அது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இப்பொழுது இந்த வாசல் வழியாக ஒரு மனிதர் வருவார். சுவனவாதியை இந்த உலகத்திலேயே பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு அந்த வாசலை நோக்கி பார்த்து இருக்கிறார்கள். யார் வரப்போகிறார்கள்? அபூபக்கர் வரப்போகிறாரா, உமர் வரப்போகிறாரா என்கிற ஆர்வத்தோடு நிற்கிறார்கள். பார்த்தால் ஒரு சாதாசிதமான ஒரு மனிதர் ஒளி செஞ்சு விட்டு அவருடைய தாடியில் இருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட இடது கையில் அவருடைய செருப்பை கையிலே வைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு உள்ளே நுழைகிறார். நுழைந்த மனிதர் ஒரு 2 ரக்காத் தொழுகிறார். தொழுது விட்டு வீட்டுக்கு சென்று விட்டார். இவ்வளவுதான். அவரை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனவாதி என்பதாக சொன்னார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களோடு நபி அமர்ந்திருக்கிற போது இதே வார்த்தையை சொன்னார்கள், சுவனவாதியை பார்க்க வேண்டுமானால் இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், அவரை பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல அந்த வாசல் வழியாக யார் வருகிறார்கள் என்று பார்த்தால் அதே மனிதர் தான் வந்தார். அதே போல 3வது தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனவாதியை பார்க்க வேண்டுமானால் இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள்.
யார் வருகிறார்கள் என்று பார்த்தால், இதற்கு முன்னால் 2 தடவை எந்த மனிதர் வந்தாரோ அதே மனிதர் தான் 3வது தடவையும் உள்ளே வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த சஹாபாக்களில் ஒருவராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மனிதர் தொழுதுவிட்டு அவர் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி செல்கிற போது அவருக்கு பின்னாலேயே சென்று விட்டார்கள். ஆர்வம், மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம், சுவனத்திற்கான மனிதராக இந்த மனிதரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி என்ன அமல் அவரிடத்திலே இருக்கிறது என்பதை பார்த்து நாமும் அந்த மாதிரி செயல்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். அவர்கிட்ட போய் சொன்னாங்க, என் வாப்பாட்ட நான் சண்டை போட்டுட்டேன், அதனால ஒரு 3 நாள் உங்க வீட்டுல நான் தங்கிக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க என்பதாக கேட்கிற போது அந்த மனிதர் அனுமதி கொடுத்தார். இந்த மனிதருடைய வீட்டுல தங்கினாங்க. அவருடைய நோக்கம், இவர் இரவெல்லாம் நின்று வணங்குவார், நிறைய இபாதத்துகள் அமல்களை செய்வார், நிறைய தஸ்பீஹாத்துகளை ஓதுவார். அதையெல்லாம் பார்த்து கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி சுவனத்திற்குரிய மனிதராக நாம் ஆக வேண்டும் என்பதுதான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நோக்கம். இப்பொழுது இரவு நேரம் வந்தது. அவர் படுத்து உறங்கினார். இவர் விழித்துக் கொண்டு அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அந்த பக்கம் திரும்பி படுக்கிறாரு, சுப்ஹானல்லாஹ் சொல்றாரு, இந்த பக்கம் திரும்பி படுக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு. அதை தவிர வேற எதுவும் இல்லை. அவர் நன்றாக தூங்கி காலையில பாங்கு சொல்கிற நேரத்துல அவர் எழுந்திருக்கிறார், ஒழு செய்கிறார், பள்ளிவாசலுக்கு போனார். எல்லாரும் மாதிரி தான் அவரும் இருக்கிறார். 3 நாட்கள் இப்படியே ஓடியது. அவரிடத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும், பெரிய பிரத்யோகமான எந்த ஒரு அமலையும் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பார்க்க முடியவில்லை. இப்ப 3 நாள் கழிந்ததற்கு பிறகு அந்த சஹாபி அந்த மனிதரை அழைத்து சொன்னார்கள், என் வாப்பாட்ட நான் சண்டை போட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் சும்மா பொய் சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து சுவனவாதி என்பதாக அடையாளம் காட்டினார்கள். சுவனத்திற்குரிய அமல் உங்களிடத்துல என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் 3 நாட்கள் வந்து தங்கினேன். ஆனால் எந்த ஒரு அமலையும் உங்களிடத்தில் நான் அப்படி பார்க்கவில்லை. எதை வைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனவாதி என்று உங்களை அடையாளம் காட்டினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னபோது அந்த சஹாபி, அந்த மனிதர் சொன்னார், பிரத்யோகமான அமல் என்னிடத்தில் எதுவும் இல்லைதான், ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் சொல்ல முடியும், யாரை பற்றியும் தவறான, பிறரை பற்றிய தவறான கெட்ட எண்ணம் எதுவும் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது. யாரை பற்றி நான் பொறாமப்பட மாட்டேன். யாரை குறித்த புறம் பேசுவது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். மற்றவர்களை பற்றிய எந்த தப்பெண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது. யார் மற்றவர்கள் அனைவர்களையும் நல்லெண்ணம் கொண்டவனாக நான் இருக்கிறேன். இதை ஒன்றுதான் என்னால் சொல்ல முடியும் என்பதாக அந்த மனிதர் சொன்ன போது, இப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த ஒன்றுதான் எங்களால் முடியாமல் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், திக்ர் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். பிறரை பற்றி பொறாமை கொள்ளாமல் இருப்பது, பிறருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளாமல் இருப்பது, பிறரை குறித்து தப்பெண்ணம் கொள்வது, பிறரை குறித்து புறம் பேசுவது, கோல் பேசுவது, நாங்கள் தொழுகிறோம், வணங்குகிறோம், எல்லாம் செய்கிறோம், மற்றவர்களை பற்றிய தப்பான எண்ணம் கொள்வது என்று சொல்கிறீர்களே, இதுதான் எங்களால் முடியாமல் இருக்கிறது. நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவேதான் சுவனவாதி என்கிற அந்தஸ்தை நீங்கள் பெற்றீர்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் இதிலிருந்து கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? சுவனவாதி என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை அடையாளம் காட்டிய போது உடனேயே அந்த சபையில் இருந்து எழுந்து அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சுவனவாதி என்று யாரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டினார்களோ அவருக்கு பின்னால் சென்றார்கள். அவரோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள், அவரோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். நாம் சுவனம் செல்ல வேண்டுமானால் இந்த உலகத்தில் யார் சுவனத்திற்குரிய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, யார் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் தன்னை இஸ்லாமிய அடையாளத்தோடு தன்னை அலங்கரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, யார் பள்ளிவாசலோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நாம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களோடு நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்க ஞானத்தை, மார்க்க கல்வியை, அறிவை பெற்றவர்களோடு நாம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிள்ளைகளினுடைய இளைய சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? அவர்கள் யார் யாரோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோமே. யாரை அவர்கள் தலைவர்களாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? யாரோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? சுவனவாதிகளின் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற மக்களோடு நம்முடைய பிள்ளைகளுடைய நெருக்கம் தொடர்பு இருக்கிறதா? அல்லது இந்த உலக மோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களோடு, அவர்கள் அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த மக்களோடு நம்முடைய பிள்ளைகளுடைய தொடர்பு இருக்கிறதா என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சினிமா நடிகர்களுக்கு பின்னால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். அரசியல் தலைவர்களுக்கு பின்னால் நம்முடைய சமுதாய மக்கள் நின்று கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். பணத்தாசைக்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கிற சமுதாய மக்களை பார்க்கிறோம். ஆபாசத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். வேடிக்கை விளையாட்டுகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாய மக்களை பார்க்கிறோம். போதைக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை பார்க்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்லவர்களோடு நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லவர்களோடு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்கிற போது எந்த சுவனத்தை நாம் இலக்காக வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த இலக்கை, அந்த சுவனத்தை நம்மால் அடைய முடியும். மார்க்க விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக, அதன் மூலமாக அமல் செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய சுவனத்தை அடைய முடியும் என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைத்து செயல்பட வேண்டும். சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்கிற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதன் பக்கம் ஆர்வம் காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு சுவனமாக இருக்க வேண்டும். இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.